நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி ஆதிசேஷன் வாசுகி பாம்பு வந்து கருடனுக்கு அண்ணனா? அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். மகாபாரதத்தில் வியாச முனிவர் வந்து அவங்களோட பிறப்பை வந்து அழகாக சொல்லியிருப்பார். கஷ்யப முனிவருக்கு வந்து 2 மனைவிகள், கத்ரு வினதா. அதில் கத்ருக்கு வந்து 1000 பாம்புகள் வந்து பிறக்கும். அதில் ஆதிசேஷன், வாசுகி, தக்ஷகன் பாம்பு எல்லாருமே அதில் அடங்குவாங்க. கஷ்யப முனிவரின் இன்னொரு மனைவியான வினதாவுக்கு வந்து 2 குழந்தைகள் பிறக்கும். முதல் குழந்தையோட பெயர் அருணன். அவர் தான் சூரியனுக்கு சாரதியாக விளங்குறாரு. 2வது குழந்தை வந்து கருட பகவான். கருடரோட சித்தி பசங்க தான் ஆதிசேஷன், வாசுகி, தக்ஷகன் பாம்பு எல்லாருமே. அப்புறம் ஏன் அவங்க 2 பேருக்கும் பிடிக்க மாட்டேங்குது? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. கத்ரு வினதா 2 பேருமே பந்தயம் வச்சுருப்பாங்க. அதில் யார் தோற்று போகிறாங்களோ ஜெயிச்சவங்களுக்கு வந்து அவங்க தாசியாக போயிடணும். அந்த பந்தயத்தில் வந்து கத்ரு வந்து ஜெயிச்சிடுவாங்க. கருடரோட அம்மா வினதா வந்து தாசியாக போயிடுவாங்க. இது கருடருக்கு பிடிக்காதனால தான் அந்த பகை அப்படியே தொடருது.